ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான த லெஜெண்டரி ஹீரோ இஸ் டெட் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சில விஷயங்களை என்னால் டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்கிறதுனால சிம்பிள் டேர்ம்ஸில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த லெஜெண்டரி ஹீரோ இஸ் டெட் சீசன் 1 எபிசோட் 2. இவனை இந்த இடத்துல கொண்டு என்ன ஹீரோ சக்ஸஸராக ஏற்றுக்கிடுவியா அப்படின்னு காயல் கேட்குறான். ஆண்ட்ரி என் வாழ்க்கையை ரிஸ்கில் வைக்காதா ப்ளீஸ் ஒத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். என்ன மறைக்காத ஆண்ட்ரி, நான் ஜஸ்ட் சும்மா ஜோக் தான் பண்ணேன். நாளைக்கு டீமன் தோக்கடிக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க. காயல் நீ ரொம்பவே நல்லவன்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சில சமயம் எங்களுக்குள்ளே ஒத்து போகுதானா ஆண்ட்ரியும் நானும் உலகத்தை காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறோம் அப்படின்னு காயல் சொல்கிறான். ஒரு வழியா நாளைக்கு காயல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சனை முடிஞ்சது. ஆனாலும் பிரச்சனை இன்னும் முடியல. அவ என் பாடியை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்றா. பசாம அந்த ஏன்சியன் ஆர்டிஃபேக்டான காஃபன் நான் எடுத்துறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஆண்ட்ரியோட நெக்லஸ் திருடலான்னு போறான். யுனாவோட தொட தெரியாத நம்ம ஹீரோ இல்ல கண்ட்ரோல்ல இருக்கணும் சாக்ஸ போட்டாதான் இந்த கால்கள் அழகா இருக்கு. சரி வந்த வேலை முடிஞ்சது. நம்ம ஹீரோ போயிட்டு அச்சோ எதுக்கு வந்தனோ அதை மறந்து இங்க இருந்து கிளம்புறனே அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா ரூம்குள்ள யாரோ வராங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு ஒளிஞ்சுக்கிறான். அட பாவி காயல், யோனாவை தூங்கும் போது எதுவும் பண்ண வந்திருக்கியா நம்ம ஹீரோ பார்த்தா. டேய் ஆண்ட்ரி சின்ன பொண்ணுடா, போலீஸ்ட மாட்டிப்பா நம்ம ஹீரோ பார்த்தா. காயல் நம்ம ஹீரோ இருக்கிற அந்த பாடி காஃபன் செயினை எடுக்கிறான். இந்த காயல் உண்மையிலேயே என்ன கொண்டுட்டு என் பாடி எடுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு புரியுது. அந்த செயின்ல ப்ரொடக்ஷன் ஸ்பெல் இருக்கிறதுனால அவன் தோக்கடிக்கப்படவா அங்க இருந்து ஓடிடுதான். அதை யாரோ திருட ட்ரை பண்ணிருக்காங்கன்னு ஆண்ட்ரி சொல்லவும் அது யாரா இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு யோனா சொல்றா. இந்த காயல் என்ன கொண்டுட்டு இந்த பாடியை எடுக்கணும் ட்ரை பண்றானா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்கிங்கா யோசிச்சுட்டு இருந்தா. அங்க தூங்கிட்டு இருக்கும் போது நீ தான் ரூமுக்கு வந்தது அப்படின்னு சாக்ஸ வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சு யோனா வந்து நம்ம ஹீரோவை அடிக்கிறா. இப்போ டீமனை கொல்றதுக்காக நம்ம ஹீரோட பார்ட்டி கூட சேர்ந்து எல்லாரும் புறப்படுறாங்க. பேசியா எப்படி இருக்குன்னு காயல் கேட்க யோனாக்கு குளிரக்கூடாதுன்னு அவளுக்கு காலைல சாக்ஸ போட்டு விட்டேன். நான் ரூமை விட்டு கிளம்பின அப்புறம் எவனா ஆண்ட்ரி செயின் எடுக்க ட்ரை பண்ணிருக்கான். நான் தான் அதையும் பண்ண நினைச்சிட்டு யோனா என்ன வளர்த்துட்டா நம்ம ஹீரோ சொல்லவும் கல்பிரட் யாருன்னு தெரிஞ்சுதான் காயல் கேட்போ தெரியல. நம்ம ஹீரோ சொல்றான் அவனை கண்டுபிடிக்க நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு காயல் சொல்லவோ சரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த கல்பிரட்டே நீ தானடா இவன் நடந்துகிட்டத பார்த்தா அப்ப நேத்து நாங்க இவனை பார்த்ததையுமே என்ன பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் பாடியை இவனால கொல்ல முடியலன்னா மானா இன்ஃபியூஷனை யூஸ் பண்ணி இந்த பாடியில இருக்கிற என்னோட சோலை தான் இவன் கொள்ள எடுத்து ட்ரை பண்ணுவான். நான் தனியா இருந்தா தானே உன்னால என்ன கொல்ல முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஆண்ட்ரி நம்ம ஹீரோ கூப்பிடுவோம். சொல்லுங்க சார் டவுக்கானவா கேட்கிறேன். என்னாலும் என் கூட வேறு சரியா நம்ம ஹீரோ சொல்லுவான். அவ்வளவு சரின்னு சொல்றா. இதுதான் அந்த டீமன்ஸோட ஹைட் அவுட்டா அப்படின்னு இவங்க போய் பார்த்தா நான் முன்னாடி போறேன்னு ஒருத்தன் வந்து நிக்கிறான். முதலா போனா சங்குதான் நம்ம ஹீரோ சொல்லவும் இல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி தனியால அவன் 100 டீமனை தோக்கடிச்சிருக்கான் அப்படின்னு காயல் சொல்லவும் ஒரு டீமன் அவனை அசால்ட்டா பிடிச்சிருது. ஏண்டா இப்பதான் அவனுக்கு ஓவர் பில்டப் கொடுத்த எடுத்தவனே மாட்டிக்கிட்டா நம்ம ஹீரோ கேட்கவும் இது மிட் லெவல் அதோட தலையை பாரு பிளாக் கலர்ல இருக்கு அப்படின்னு காயல் சொல்றான். கொத்தா வந்து மாட்டிக்கிட்டீங்க இன்னைக்கு எனக்கு செம வேட்டை தான் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் அவங்கள சேஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோ முதலா ஓடுறான். டை நில்றா அப்படின்னு யோனா சொல்றா. பட் அந்த டீமன் நம்ம ஹீரோவை பிடிச்சிருது. நீ தானே அந்த லெஜெண்டரி ஹீரோ ஒன்ன முதல்ல கொல்ற. நம்ம ஹீரோவோட ஹார்ட்ல அது குத்திடுது. அட ஒரு டெட் பாடிக்குள்ள இருக்கிறதுனால நான் இப்ப ஜாம்பி மாதிரி எனக்கு எதுவும் ஆகல கைஸ் மேல பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மேஜிக் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி தான் இது ஃபாஸ்டா மூவ் ஆகுதா அப்படின்னு சொல்லி காயல் புரிஞ்சுக்கிறான். காயல் அவனோட லைட் மேஜிக் யூஸ் பண்ணி அதை துண்டு துண்டா ஆக்குறான். காயல் உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி யோனா பாக்குறா. டீமன்ஸ் கொண்டதுக்கு அடையாளமா அதோட ஹார்ட்டை எடுத்துட்டு போனோம் அப்படின்னு நம்ம தூக்கி கொடுக்கவும் இது மேஜிக் கிறிஸ்டல்லான்னு யோனா பாக்குறா. எல்லா டீமன்ஸோட ஹார்ட்டுமே மேஜிக் கிறிஸ்டலால ஆனதுதான். அந்த கிறிஸ்டல்ல எழுதியிருக்கிற சாண்டனை யூஸ் பண்ணுனா அந்த டீமனோட அதே பவரை ஒன்னாலையும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு காயல் சொல்றான். அதுல எழுதியிருக்க ஸ்பெல்ல ஆண்ட்ரியா அவளுக்கு சொல்லி கொடுக்குறா. நான் அவங்ககிட்ட சொல்லலைன்னா அந்த டீமன் என்ன பவரை யூஸ் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்க முடியாது, உங்களாலேயே ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க வந்து நின்னா எல்லாரும் இந்த பக்கமா ஓடி வராங்க. டீமன்ஸ் இங்க நம்ம வரப்போறோங்கிறது எப்படி முதல்லயே தெரிஞ்சிருக்கு. ஒரு குரூப்பா இதுங்க படையெடுத்து வந்து நிக்குதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. வர வழி இல்ல, நமக்கு இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப வந்து ஸ்ட்ரைட்டா அதுங்க ஹைடப் குள்ள ஓடுதான். எங்கடா ஓடுறன்னு கேட்கவும் எல்லா டீமனும் வெளியே தான் இருக்கு, அப்ப உள்ள யாருமே இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடி போறான். சார் டோக்கா நீங்க உண்மையிலேயே பிரில்லியன்ட் தான் அப்படின்னு ஆண்ட்ரி வந்து பாராட்டுறா. இவங்க போய் கதவை உள்ள தோதா அங்கேயும் சில டீமன்ஸ் இருக்கு. உள்ளே எதுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எங்களை சாவடிச்சப்பறம் இப்படிதான் இதுங்க போன்ஸா மாத்திருமா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சார் டோக்கா கவலைப்படாதீங்க, நம்ம சைடு ஆல்படம் அதிகமா இருக்கு அப்படின்னு ஆண்ட்ரி வந்துட்டு நெக்ரோமான்சி பவரை யூஸ் பண்ணி அந்த ஸ்கெலிட்டன் எல்லாத்தையும் அவளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர. அப்படிதான் ஆண்ட்ரி சூப்பர் நம்ம ஹீரோ சொன்னா. ஸ்கெலிட்டனா அதுங்க அசால்ட்டா உடச்சு போடுது. ஸ்கெலிட்டனோட பவர் ஆண்ட்ரி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றா. ஆண்ட்ரியோட மான லெவல் ரொம்பவே அதிகம். ஆண்ட்ரி மேல என்ன ஸ்பெல் கேஸ்ட் ஆகுதோ அது அவளோட கண்ட்ரோல்ல இருக்கிற மத்தவங்களையும் கேஸ்ட் பண்ணும் அப்படின்னு காயில இப்ப ஃபைட்ல இறங்குறான். ஒரு டீமன் ஆசிட் துப்பவும் நம்ம ஹீரோ கை ஸ்கெலிட்டன் ஆயிடுது. நம்மளையும் அது ஆசிட் அடிக்குது. பார்த்தா அவளோட ட்ரெஸ் மட்டும் தான் கரைஞ்சிருக்கு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல, சூப்பர் டீமன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ட்ரெஸ் இல்லாத லேடிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு டீமன் நெருங்கவும் டீமன் ப்ரோ நீயும் நானும் ஒரே பேர் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு யோனா அங்க இருந்து ஓடிடுவோம். காயல் மேல நான் இதுக்கு ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கணும், அதை விட யோனா பக்கம் தான் நான் இப்ப இருக்கிறது முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடுறான். யோனா ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுனால ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிடுவோம். இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுட்டேன், நான் ஸ்பேரா ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுத்தா. எதுக்குடா ஸ்விம் சூட்டை கொண்டு வந்திருக்க அப்படின்னு கத்ரா. அந்த டீமன் இந்த இடத்துக்கு வந்துருது. இந்த ஸ்வாட் எப்படி பார்த்தாலும் வளையதான் செய்துங்கிறதுனால அதை ஒரு சாட்டையா நம்ம ஹீரோ மாத்திரான். நான் இமேஜின் பண்ற மாதிரி இது மாறும்னா எனக்கு சாதகமா இதை பயன்படுத்திக்கணும். யோனா எப்போ நீ என்ன அடிச்சு போடுற மாதிரி இந்த டீமனையும் உன்னால அடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த டீமன் வரவும் அதை நம்ம ஹீரோ சாட்டையால சுத்தி அந்த ஸ்வாட தொடல என்ன அது வளையாது அண்ட் கொஞ்ச நேரத்துல அதோட ஒரிஜினல் ஷேப்கே அது திரும்ப வந்துடும். யோனா இதுதான் உனக்கான சான்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட டச் பண்ணலாங்கிறதுனால அது ஸ்டீலாவே மாறி அந்த டீமனை ஸ்ட்ராங்கா பிடிச்சு வச்சிருக்கு. ட்ரெஸ் இல்லாம லேடிஸை பார்க்கணுங்கிறது தான் என் ஆசை அந்த டீமன் சொல்லவும் யோனா வேண்டாம் அதை அட்டாக் பண்ணாத, அதுவும் என்ன மாதிரி தான் யோசிக்குது நம்ம ஹீரோ சொல்லவும் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி மேஜிக் கிறிஸ்டலை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட சேர்த்து அந்த டீமனாவை அடிக்கிறா.
ஹே நான் சாதிச்சிட்டேன் யோனானுன்னா திடீர்னு கழுத்துல யாரோ அடிச்சு அவளை மயக்கமட வைக்கிறாங்க. அதான் காயல் தான் அங்க இன்விசிபிளா வந்திருக்கான். எனக்கு தெரியும் நீ ஷியானோட பாடியை விட்டு கொடுக்க மாட்டேன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நேற்று நைட் நீ என்ன பார்த்துட்ட, தேவையில்லாம ட்ரை பண்ணாத அப்படின்னு காயல் நம்ம ஹீரோ ஸ்வாட வெட்டிட்டு, ஹீரோவோட பார்ட்டியில நானும் இருந்தவன் தான், அப்படிதான் எல்லாரும் என்ன நினைச்சாங்க. நோபல் பிளட் என் உடம்புல ஓடிச்சு, அந்த ஸ்வாட நான் எடுத்திருக்க வேண்டியது, ஆனா ஒரு சாதாரண காமனர் அதை எடுத்துட்டான். எப்படியாச்சும் அவனை சாப்பிடுச்சா அவனோட பாடிக்குள்ள நான் போகணும்னு நினைச்சேன். நிறைய டீமனை விட்டு அவனை கொல்ல ட்ரை பண்ணிருக்கான், ஆனாலுமே என்னால முடியாததை நீ பண்ணிட்ட. பட் ஒன்னு கொல்றது ரொம்பவே சிம்பிள் தான் அப்படின்னு காயல் சொல்லவும், நீ உண்மையிலே ஒரு பைத்தியக்காரன் தான், உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பாடியை நீ சுத்தமா இருக்கிற, உன்னால முடியாததை இன்னொருத்தன் பாடியில இருந்து பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே அவன் அட்டாக் பண்றான். ஆனா நான் உன்ன மாதிரி கிடையாது, என்னோட பாடியை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பாடியில இருக்கிறது எனக்கு பிரச்சனை தான் வருது, நானும் இதை சுத்தமா வெறுக்கிறேன் தான். என்ன பத்தி மத்தவங்க எப்படி நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை, நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் ரொம்ப முக்கியம் தான். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, என்ன ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா நான் அவனை அவ்வளவு ஈஸியில விட்டுற மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பேச்சு மட்டும் இருந்தா பத்தாதுன்னு காயல் அட்டாக் பண்ண போகவும், யோனா டக்குன்னு வந்து அவனை அட்டாக் பண்றான். நான் கொன்னு போட்டுக்கணும் அப்படின்னு காயல் பேசிட்டு இருக்கவும், அஜித் பட்டு அவன் துணி போகுது. ஆண்ட்ரி அந்த டீமனை கண்ட்ரோல்ல எடுத்துட்டா. சார் டோக்கா சொன்னதை நான் மறக்கல, அவர் எப்பவும் என் கூட வேறுன்னு சொன்னாரா, அதான் நான் அவரை தேடி குயிக்கா வந்தேன். என்னாலும் சரி ஹீரோ பாடியை உனக்கு மட்டும் தர மாட்டேன் அப்படின்னு ஆண்ட்ரி சொல்றா. யாரையும் நான் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சுதான் இவ்வளவு நேரம் பின்வாங்கிட்டு இருந்தேன். என்ன ஹீரோவா மாத்துவான்னு நினைச்சேன், பட் ஒரு ஹியூமனே இல்லாத ஒன்ட்டு நான் மனசாட்சி எதிர்பார்த்திருக்க கூடாது. ஆண்ட்ரியோட ஹார்ட்டுமே ஒரு மேஜிக் கிறிஸ்டல் தான், அவளும் ஒரு டேமன் தான் அப்படின்னு காயல் சொல்லவும், நீ எப்படி பேசி மாத்த ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா நாங்க உன்னை தோக்கடிப்போம். அவன் ஆண்ட்ரி நம்ம ஸ்கெலிட்டன் ஆர்மி எங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டா, எதுவும் இல்ல அப்படின்னு ஆண்ட்ரி சொல்றா. என்னவோ மானவ அதிகமா யூஸ் பண்ணி இப்ப மானாவே இல்லையா அப்படின்னு காயல் அட்டாக் பண்ண போனா, இதுக்கு ஒரே வழிதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்களை கூட்டிட்டு ஓடி இருந்தான். காயல் துரத்தி வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே ஓடி வரான். ஒரு இடத்துல இவங்க திரும்புறாங்க, பார்த்தா திடீர்னு அவங்க காணாம போயிருந்தாங்க. காயல் அவன் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கான். போலீஸ் பாட நம்ம ஹீரோ மறையறதுக்கு யூஸ் பண்ணிருக்கான். நெக்ரோமான்சர்ஸ் எல்லாருமே ஹெல்ல இருந்தவங்க தான். நான் அங்க பிறந்த அங்கேயே வளர்ந்ததுனால தான் அந்த என்வரான்மெண்ட்னால ரெட் ஐஸோ கிறிஸ்டல் ஹார்ட்டோ இருக்கு. அங்க இருந்தவங்க சர்வை பண்ணி இந்த இடத்துக்கு வந்தப்போ ஹியூமன்ஸ் அவங்கள கொண்டுட்டாங்க. எங்களையும் டீமனா எல்லாரும் வெறுத்தாங்க. ஆனா ஹீரோ ஷியான் அந்த மாதிரி இல்ல. என் கதையை கேட்டு அவன ஒரு ஹியூமனா ட்ரீட் பண்ணாரு. சார் டோக்கா, நான் உலகத்தை காப்பாத்த தகுதி இல்லாதவன் நினைச்சீங்கன்னா என்ன இந்த இடத்துலயே கொன்றுங்க அப்படின்னு ஆண்ட்ரி சொல்லவும், நீ வளர்ந்த அப்புறம் கண்டிப்பா ஒரு பியூட்டிஃபுல்லான லேடியா வளர்வ, உன் தொடையும் அழகா இருக்கும், அதுல நான் ஸ்டாக்கிங்ஸை போட்டு பார்க்க வேணாமா, நீ என் கூடவே இரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல வளர்ந்து ஒரு அழகான பொண்ணா மாறினா உங்களுக்கு என்ன பிடிக்குமா, நம்ம எப்பவும் ஒன்னா இருக்கலாமா, சரி நான் உங்களுக்காகவே பெரிய அழகான பொண்ணா வளர சார் டோக்கா அப்படின்னு ஆண்ட்ரி சொல்றா. அயல சமாளிச்சு இங்க இருந்து போனமேன்னு யோனா கேட்குமா, அதுக்கு ஏன்ட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். போக வழி இல்லாம அவங்க மாட்டிக்கிட்டாங்க, இதோ வரேன் அப்படின்னு நம்ம என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு, இது ஒரு ட்ராப்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு காயல் உள்ள வரவும் மேல இருந்து அட்டாக் பண்றான். பட் காயல தான் அசால்ட்டா தடுக்கிறான். நெக்ரோமான்சியை யூஸ் பண்ணி இதை நீ பண்ணுவேன்னு தெரியும் காயல் சொல்லவும், அச்சோ அவன் நம்ம ட்ராப்ல இருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அதிகமா மானவை யூஸ் பண்ணதுல ஆண்ட்ரியே இப்ப டயர்டா இருக்கிறா, இந்த ஸ்வாட நீயே வச்சுக்கோ, நான் இவ்வளவு வந்துட்டு ஒப்படைக்கிற சரண்டர் ஆயிருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ கேவலமான கேரக்டர்னு தெரியும், பட் இவ்வளவு கேவலமா இருப்பேன்னு தெரியாது அப்படின்னு நம்ம ஸ்வாட் எடுத்தா அது ஒரு ஃபேக்கான ஸ்வாட் தான், ஃபேக்கான ஹோலி ஸ்வாட், யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு எடுத்து வச்சேன், கரெக்டா அது யூஸ் ஆயிருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும், உண்மையான ஸ்வாட நீ மறைச்சு வைக்கிறதுனால எந்த பிரச்சனமும் இல்ல நம்ம சொல்லவும், நான் அதை மறைச்சே வைக்கலடா, நீ அது மேலதான் நிக்கிறேன் நம்ம ஹீரோ அதை டச் பண்ணவும், ஸ்வாட் வளைஞ்சு காயல் மேல இருந்து கீழே விழுந்துருதான். ஸ்வாட தான் நம்ம ஹீரோ பிரிட்ஜ் மாதிரியே ரெடி பண்ணி வச்சிருக்கான். உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம இப்ப கடல்ல விழுந்துருதான். நிறைய மேஜிக் கிறிஸ்டலை இவங்க கலெக்ட் பண்றாங்க. இதை வச்சு நான் நிறைய மேஜிக் ஸ்பெல்ல யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு யோனா நினைச்சா, மெயினான ஹீரோன்னு இதை ப்ரூஃபா எடுத்துக்கிட்டேன், இந்தாங்க காசுன்னு கொடுக்கவும், என் மேஜிக் வாண்டுக்கான பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன், ஒரிஜினல் பிரைஸ்ல பாதி கூட இல்லைன்னு சொல்லவும், அந்த மேஜிக் வாண்ட் ஆல்ரெடி வர டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க, கிங்கிட்ட போய் காசு கேட்டு உங்க காசு திரும்ப தந்துட்டு தான் நம்ம ஹீரோ சொல்றான். ஆண்ட்ரி நம்ம ஹீரோக்காக ஸ்டாக்கிங்ஸை போட்டு வந்து நிக்கிறா. இன்னொரு நெக்ரோமான்சரை காமிக்கிறாங்க. சரி நம்ம அடுத்த டார்கெட் யாருன்னு ஒருத்தன் கேட்கவும், மார்கரெட் தான் அப்படின்னு நம்ம சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த ஹோலி ஸ்வாட வந்து யாராலையுமே அவ்வளவு ஈஸியில தூக்கிட முடியாது, தகுதியான ஆளுங்களால மட்டும்தான் ஹோலி ஸ்வாட தூக்க முடியும். காயல் அந்த ஸ்வாட தூக்க ட்ரை பண்ணி தோத்து போயிட்டான். பட் ஷியானத்தை தூக்குனதுனால அவன் ஹீரோ ஆயிட்டான். இப்போ அவன் செத்துட்டதுனால ஷியானோட பாடியை வந்து காயல் எடுத்துக்கிட்டா அவன் லெஜெண்டரி ஹீரோவா மாறிடலாம் அப்படின்னு சொல்லி தான் காயல் வந்துட்டு இந்த பாடியை எப்படியாச்சும் அடையணும்னு நினைக்கிறான். பட் நம்ம ஹீரோ அவனை கண்ணிங்கா தோக்கடிச்சிட்டான். இதுக்கப்புறம் வரப்போற எபிசோடு இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.